பிஎஸ்பி த்ரெட் சரிங்களா. பிரிட்டிஷ் த்ரெட்டில் நிறைய டைப் இருக்குது, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது சரிங்களா. மெட்ரிக் த்ரெட்னால் ஸ்டாண்டர்டாக 60 டிகிரி ஒன்று தான் சரிங்களா. ஆனால் பிரிட்டிஷ் த்ரெட்டில் 55 டிகிரி இருக்குது, 47 டிகிரி இருக்குது, 60 டிகிரி இருக்குது, இந்த மாதிரி நிறைய டிகிரியில் இருக்குது. ஸோ ஒரு த்ரெட்டுக்கும் ஒரு அர்த்தம் சரிங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பிஎஸ்பி த்ரெட் சரிங்களா. இந்த பிஎஸ்பி அப்படின்னா என்னென்னா பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் பிராஸ் சரிங்களா. மெட்டீரியலில் பிராஸ் சொல்கிறோம் இல்லையா, பைப்பில் வரும் இல்லையா, ஒரு காப்பர் கலரில் இருக்கும் இல்லையா, அதுதான் பிராஸ் சரிங்களா. அது பேர் தான் பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் பிராஸ், இதுதான் இதோட அர்த்தம். இதோட டிகிரி வந்து 55 டிகிரி சரிங்களா. இந்த த்ரெட்டோட டிகிரி வந்து 55 டிகிரி. இப்போ உங்களுக்கு பிரிட்டிஷ் த்ரெட்டாக இருந்தாலும் சரி, என்பிடி த்ரெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை என்ன த்ரெட்டாக இருந்தாலும் சரி, G76 இந்த சைக்கிள் வந்து ஒரே ஃபார்மேட் தான், அதில் உங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே இருக்காது சரிங்களா. ஆனால் அதோட டைமென்ஷன் கண்டுபிடிக்கிற மெத்தட் மட்டும் ஒரு சில த்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஒரு சில வந்து மெட்ரிக்லலாம் பார்த்தோன்னா 0.649 போட்டு நம்ம பிச்சு கண்டுபிடிப்போம். பிரிட்டிஷ் த்ரெட்டுக்கு 0.64 மட்டும் போட்டு கண்டுபிடிப்போம். பிரிட்டிஷ் த்ரெட்லேயே இன்னொரு த்ரெட் இருக்குது 47 டிகிரி வரும், அதுக்கு வந்து 0.6 மட்டும் தான் போடும். இந்த மாதிரி ஒரு சில இதுக்கு மட்டும் சேஞ்சஸ் வருமே தவிர பெருசாக இதில் வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ இப்போ நம்ம வந்து த்ரெட்டோட அந்த ஃபார்மேட் எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு G76 P0300 இங்கே 55, அதுக்கப்புறம் Q100, அதுக்கப்புறம் ரிலீஃபு 0.02 சாரி ரிலீஃபில் R, இது வந்து ஃபினிஷிங் ஸ்டாக் ஓகேங்களா. அதுக்கப்புறம் மறுபடியும் G76 எக்ஸோட வேல்யூ, அதுக்கப்புறம் இஜெட்டோட வேல்யூ, அதுக்கப்புறம் P இது த்ரெட்டோட ஹைட்டு, இது Q வந்து டெப்த் ஆஃப் கட்டு, ஃபஸ்ட்டு டெப்த் ஆஃப் கட்டு, அதுக்கப்புறம் F சரிங்களா. இதுதான் ஒரு த்ரெட்டோட ஸ்டாண்டர்டான ஒரு ஃபார்மேட் சரிங்களா. இந்த ஃபார்மேட்டில் இருக்க டைமென்ஷன் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோன்னா இந்த த்ரெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்க ஒரு லைனில் இருக்கு இல்லையா, இதோட அர்த்தம்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். இல்லை எல்லா த்ரெட்டுக்குமே சேம் தான், நீங்கள் ஆல்ரெடி G76 போடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. Pன்றது அதோட ஃபார்மேட் டோட்டலாக 303 ஃபினிஷிங் பாஸு, இது சேம்பர் அமௌண்ட்டு, இது வந்து இன்ஃபீட் ஆங்கிள் ஓகேங்களா. இதுக்கப்புறம் வந்து இது டெப்த் ஆஃப் கட்டு, இது வந்து ஃபினிஷிங்க்கு ஸ்டாக் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது, எக்ஸோட வேல்யூ மைனர் டயா, ஜெட்டோட வேல்யூ த்ரெட் எவ்வளோ தூரத்துக்கு போகணும் அப்படிங்கிறது, P வந்து த்ரெட்டோட ஹைட்டு, Q வந்து ரஃபிங் டெப்த் ஆஃப் கட்டு, அதுக்கப்புறம் F வந்து ஃபீட் ரேட் சரிங்களா. இப்போ நமக்கு இந்த டெப்த் ஆஃப் கட்டு, அதுக்கப்புறம் இந்த ஃபினிஷிங் ஸ்டாக் வைக்கிறது, அதுக்கப்புறம் இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக ஒரே மாதிரி தான் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்ம மறுபடியும் திரும்ப பார்க்கணும் சரிங்களா. ஸோ முக்கியமான ஐட்டமில் என்னென்னா எக்ஸு பார்க்கணும், ஜெட்டு ஆல்ரெடி ட்ராயிங்கில் என்ன லென்த்துக்கு த்ரெட்டு கேட்குறோங்களோ அந்த லென்த்து, ஸோ P கண்டுபிடிக்கணும், F கண்டுபிடிக்கணும், இந்த 3 தான் சரிங்களா. இதில் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா F சரிங்களா. Fனா பிச்சு சரிங்களா. இப்போது இந்த த்ரெட்டோட ஒரு இன்ச்சு த்ரெட்டுக்குரிய ஸ்டாண்டர்டான ஒரு இதை வந்து நான் உங்களுக்கு எழுதி வச்சுருக்கேன் சரிங்களா. ஏன்னா எழுபோ டைம் வேஸ்ட் ஆகுன்றதுனா நான் எழுதி வச்சுட்டேன். ஸோ த்ரெட்டோட ஆங்கிள் வந்து உங்களுக்கு 55 டிகிரி சரிங்களா. இதை வந்து நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ த்ரெட்டோட ஆங்கிள் வந்து உங்களுக்கு 55 ரைட். இப்போது 1 இன்ச்சு த்ரெட்டுக்கு மேக்ஸிமம் டயாமீட்டர் வந்து 25.4 சரிங்களா. இதுதான் அதோட டயாமீட்டர். ஸோ 25.4. அதுக்கப்புறம் அவங்க பிரிட்டிஷ் த்ரெட்டில் எந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னா அதோட டைமென்ஷன் 1 இன்ச்சு சரிங்களா 26 TPI அப்படின்னு கொடுத்துருவாங்க. இப்படி தான் இதுதான் சிம்பிளாக அவங்க கொடுத்துருக்க ஸ்பெக்கு இப்படி தான் கொடுப்பாங்க ட்ராயிங்கில் ஓகேங்களா. இதை வச்சு தான் இந்த ஒரு லைனுக்குள்ளே தான் நம்ம எல்லா டைமென்ஷனுமே கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். இப்போ 1 இன்ச் அப்படின்னா அது வந்து எம்எம்மாக கன்வெர்ட் பண்ணும்போது 25.4 அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுதான் அதோட மேஜர் டயாமீட்டர் சரிங்களா. இந்த மேஜர் டயாமீட்டர் நார்மல் த்ரெட்டுக்கு 1 இன்ச்சுனா 1 இன்ச்சு அப்படியே வந்துடும். அதான் என்பிடி மாதிரி இல்லை பிஎஸ்பிடின்னு சொல்கிற மாதிரி பிரிட்டிஷ் த்ரெட்லேயே டேப்பர் த்ரெட் போகும். அதுக்கு வந்து 1 இன்ச்சுக்கு அதோட மேஜர் டயாமீட்டர் கம்பல்சரி மாறும் சரிங்களா. ஸோ ஸ்ட்ரெயிட்டான த்ரெட்டுக்கு ஒரு டைமென்ஷனும் டேப்பர் த்ரெட்டுக்கு ஒரு டைமென்ஷனும் வரும். நீங்கள் ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது சரிங்களா. இப்போ ஸ்ட்ரெயிட்டான த்ரெட் இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்க போகுது த்ரெட்டு. ஸோ 1 இன்ச்சுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குன்னா ஸோ 25.4 தான் அதோட டயாமீட்டர் சரிங்களா.
இப்போ வந்து மேக்ஸிமம் டயாமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து இந்த ஒரு டிபிஐயை வச்சு பிச்சு கண்டுபிடிக்கணும். டிபிஐ அப்படின்னா த்ரெட் பெர் இன்ச்சஸ். சரிங்களா, த்ரெட் பெர் இன்ச் அப்படின்னா என்னன்னா தான் 1 இன்ச்சு இந்த மாதிரி ஒரு த்ரெட் இருக்குன்னா இப்படியே இருக்குது. சரிங்களா, இந்த 1 இன்ச்சு லென்த்தில் 1 இன்ச்சுன்னா எவ்வளோ 25.4 இல்லையா, அந்த ஒரு 25.4க்கு இந்த த்ரெட்டை வந்து நம்ம 1 2 3 இப்படியே எண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல 26 த்ரெட் இருக்கும். சரிங்களா, அதான் அதோட அர்த்தம். த்ரெட் பெர் இன்ச்சஸ், 1 இன்ச்சில் அதோட த்ரெட்டோட கவுண்ட் வந்து 26 இருக்கும். ஓகேங்களா, ரைட். இப்போது இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து பிட்ச் என்னன்ற கண்டுபிடிச்சிருவோம். சரிங்களா, ரைட். இப்போது பிட்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ 25.4 டிவைடட் பை 26 த்ரெட்டு. சரிங்களா, இதை நம்ம போட்டோம் அப்படின்னா அதோட பிட்ச் எவ்வளோ வருது அப்படின்னா 0.9769. ஓகேங்களா, இதுதான் இதோட பிட்ச்சு. ஓகேங்களா, இதை தான் நம்ம ப்ரோக்ராமில் எஃப் அப்படிங்கிற வேல்யூவில் எழுத போகிறோம். இது எவ்வளோ 0.9769. சரிங்களா, இதுதான் இதோட எஃப். இப்போ எஃப் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பி கண்டுபிடிக்கலாம். சரிங்களா, ஏன்னா இந்த பியோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஹைட் ஆஃப் த்ரெட்டு. இந்த ட்ராயிங்கில் ஹச் அப்படின்னு ஒரு ரீடிங் ஒன்று எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா. ஆஹா, நான் அழிச்சிட்டேன்னா ஓகே. இப்போ இந்த ட்ராயிங்கில் நான் ஹச் அப்படின்னு ஒரு வேல்யூ ஒன்று கொடுத்துருக்கேன். சரிங்களா, அது பேர் வந்து ஹைட் ஆஃப் த்ரெட்டு. இந்த ஹைட் ஆஃப் த்ரெட்டுக்கு ஃபார்முலா இருக்குது. அதுக்கு என்ன அப்படின்னா 0.640 இன்ட்டு பிட்ச்சு. நமக்கு பிட்ச் ஆல்ரெடி தெரியும். பிட்ச் என்ன 0.9769. இதுதான் நம்மளோட பிட்ச்சு. சரிங்களா, ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன போடணும்னா 0.640 இன்ட்டு அந்த பிட்சோட வேல்யூ போட்டோன்னா வர்ற ரீடிங் வந்து 0.625. அக்யூரேட்டாக பார்த்தோன்னா 624 சம்திங் இந்த மாதிரி வரும். நான் புள்ளி வச்சுட்டு நிறையா போவேனா இருக்கணும், 3 டிஜிட்டில் சுருக்கிறதுக்காண்டி கம்மியாக வச்சுருக்கேன். சரிங்களா, ஆனால் நீங்கள் பிச்சை மட்டும் எக்காரணத்தை கொண்டு 3 டிஜிட்டில் போடுறேன் இல்லை ஒரு 2 டிஜிட்டில் போடுறேன் ரவுண்ட் பண்ணி போடுறேன்னு போட்டுறக்கூடாது. பிச்சில் குறைஞ்சபட்சம் ஒரு 4 டிஜிட்டாவது நீங்கள் புள்ளிக்கு அப்புறம் போட்டிங்கன்னா தான் அக்யூரேட்டாக இருக்கும். சரிங்களா, அதுக்காண்டி 1.5 பிச்சுனா 1.5க்கு அப்புறம் 0 வந்துருச்சு இல்லையா, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ அதை நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. ஆனால் இந்த மாதிரி இன்ச்சஸ் த்ரெட்லேருந்து நீங்கள் போடும்போது புள்ளிக்கு அப்புறம் நிறைய நம்பர் வந்துகிட்டே இருக்குது உங்கள் கால்குலேஷன்னா குறைஞ்சபட்சம் புள்ளிக்கு அப்புறம் ஒரு 4 டிஜிட்டில் இருக்கிற நம்பரை நீங்கள் அதில் போடணும். சரிங்களா, அப்படின்னா தான் த்ரெட்டோட பிச்சு அக்யூரேசியாக வரும். நான் புள்ளிக்கு அப்புறம் 3 டிஜிட் வைக்கிறேன் இல்லை 2 டிஜிட் வைக்கிறேன்னா கொஞ்சம் பிச்சு வந்து லாங் த்ரெட்டாக போகும்போது அது மாறும். சரிங்களா, ஸோ நீங்கள் அந்த டைமென்ஷன் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுங்க. உங்களால் எவ்வளோ அக்யூரேட்டாக கொடுக்கும்போது அவ்வளோ அக்யூரேட்டாக கொடுங்க. சரிங்களா, ரைட்டு. இப்போ வந்து ஹைட்டு வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஹைட்டோட ஃபார்முலா வந்து 0.649 இன்ட்டு பிச்சு, அதோட வேல்யூ வந்து 0.625. இது வந்து ஒரு சைடுக்கு. சரிங்களா, இந்த ஒரு சைடுக்கு. ஸோ மேஜர் டயாமீட்டர் நமக்கு 25.4ன்னு தெரியும். இப்போதைக்கே மினிமம் டயா கண்டுபிடிக்கல. சரிங்களா, ஸோ இந்த மினிமம் டயா வேணும்னா ஒரு சைடோட ஹைட் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதை அப்படியே மல்டிபிள் பண்ணி 2ஆல் பெருக்கணும்னா இந்த மைனர் டயா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, அதை தான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஸோ நம்ம கண்டுபிடிக்கிற ரீடிங் என்னென்னு பார்த்துருவோம். எஃப் கண்டுபிடிச்சாச்சு, பிச்சு கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து 0.625 இருந்துச்சு இல்லையா, ஸோ 625. இங்கே வந்து மைக்ரானில் எழுதணும். சரிங்களா, இந்த இடத்துல டெப்த்தாக போட்டது 100 போட்டுக்கும். இப்போ ஜெட்டு வேல்யூ வந்து ப்ரோக்ராமில் என்ன கொடுத்துருவாங்களோ ஒரு 30 மைனஸில். சரிங்களா, இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு பிச்சு இன்ட்டு 2 போட்டு மேஜர் டயாமீட்டர் வந்து கழிச்சிருவோம். சரிங்களா, அந்த கழிச்ச ரீடிங் தான் இந்த இடத்துல எழுதி வச்சுருக்கோம். 24.14 24.14 இதுதான். இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். இது வந்து பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் பிராஸ். சரிங்களா, இது வந்து பிரிட்டிஷ் த்ரெட் தான், ஆனால் பிராஸ். இது வந்து இதோட த்ரெட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். இது டேப்பர் கிடையாது. சரிங்களா, அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய ஃபார்மேட் இருக்குது. பிஎஸ்பி இது தான் நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் பிஎஸ்சி அப்படின்னு ஒரு த்ரெட் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பிஎஸ்எஃப் அப்படின்னு ஒரு த்ரெட் இருக்குது. அதுக்கப்புறம் பிஎஸ்பி அப்படின்னு ஒரு த்ரெட் இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாமே ஸ்ட்ரெயிட் த்ரெட்டில் வந்துடும். சரிங்களா, டேப்பர் த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் டேப்பர் த்ரெட். அதை வந்து நிறைய பேரில் சொல்லுவாங்க. சரிங்களா, உங்களுக்கு எழுதியே சொல்லிடுறேனே. இப்போது அடுத்து அந்த த்ரெட்டை பார்ப்போம். சரிங்களா, இப்போ டேப்பர் த்ரெட்டுன்னு பார்த்தோம்னா ஓகேங்களா, பிஎஸ்பிடி. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு பேர் இருக்கும். அப்படிலாம்
அப்படி இல்லை அப்படின்னாக்க பிஎஸ் டிபி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நான் பிக்கு பதில் எஸ்ஸே போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா, பிஎஸ் டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா பிஎஸ் பிடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்படி இல்லைன்னா பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேரும் இருக்குது, அதுக்கு பேர் கேஆர். அப்படி இல்லைன்னா இன்னொரு பேர் ஆர்சி. இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்டில் நம்ம டிராயிங்கில் கொடுக்கும்போது சொல்லுவாங்க. த்ரெட்டுக்கு போயிட்டு இங்கே என்ன பண்ணுறோம், கேஆர் 1 இன்ச்சு அப்படின்னு போடுறாங்க. சரிங்களா, அப்படி இல்லைன்னா ஆர்சி 1 இன்ச்சு அப்படின்னு போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேரில் சொல்லுவாங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்த த்ரெட்டோட ஃபார்மேட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் சேம் தான், ரொம்ப பெருசாக வித்தியாசம் இருக்காது. மாற்றம்னு வந்துச்சுன்னா இந்த ஹைட் ஆஃப் த்ரெட்டில் கண்டுபிடிக்கிறது தான் சேஞ்சஸ் ஆகும். சரிங்களா, இதுக்கப்புறம் டேப்பர் த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா இதோட ஆங்கிலே வந்து டேப்பராக போகும், இப்படி போகும். சரிங்களா, ஸோ இந்த மேஜர் டயமீட்டர் இந்த மைனர் டயமீட்டர் ஒரு ஃபார்முலாவில் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஹைட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மைனர் டயமீட்டர். இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் அதை இன்னும் டீப்பாக தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா, ரைட்.